இன்றைய காலம் என்ன தெரியுங்களா, செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு உண்டியல்ல போய் காசு போட்டுருவாங்கன்னு அழகா கமல்ஹாசன் ஒரு படத்துல சொல்லியிருந்திருப்பாரு. ஆமாவாலி, அதுதான் நடக்குதுங்க. செய்யற தப்பெல்லாம் செஞ்சிடறோம். சாமி கிட்ட போயிட்டு பூஜைக்கு மேல பூஜை, மாலைக்கு மேல மாலை, அது இதுன்னு நிறைய விஷயங்களை செய்யறோம். எதுக்காகங்க செய்யறோம்? நம்ம செய்யற தப்பெல்லாம் கடவுள் மன்னிச்சிருவாருன்னா கிடையவே கிடையாதுங்க. ஒரு விஷயங்க, இன்னைக்கு அடுத்தவங்களுக்கு கெட்டது நினைக்காம இருந்தாலே கடவுள் உங்களுக்குள்ள இருக்குன்றாரு. அடுத்தவங்க கஷ்டப்படுறப்ப கை நீட்டி உதவி செஞ்சாலே கடவுள் உங்களுக்குள்ள இருக்குன்றாரு. அதையும் தாண்டி அடுத்தவங்க வாழ்க்கைக்கு எந்த ஒரு நஷ்டமோ துன்பமோ கொடுக்காம இருந்தாலே கஷ்டமும் கூட கடவுள் உங்க கூட இருக்காரு. அதனால வெளியே போய் தின்ன அவசியமே இல்லைங்க. நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதுதான் கடவுள். நல்ல விதமா நடந்து பாருங்க, அதுதான் கடவுள். உங்களை பார்த்து அடுத்தவங்க சொல்லுவாங்க, ஐயோ கடவுள் போல உதவி செஞ்சிட்டீங்களேன்னு. அங்கதான் கடவுள். அதை விட்டுட்டு இன்னைக்கு பூஜை அதுன்னு அழிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா பின்னாடி நிறைய நாற்ற வேலை. அடுத்த குடும்பத்தை கெடுக்கணும், அடுத்தவங்கள வாழ வைக்க கூடாது, அது இதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்க போய் பூஜை பண்ணா எல்லாமே மன்னிச்சு உங்களை சொர்க்க வாசல்ல வாங்கன்னு அழைக்க மாட்டாங்க. என்ன எழுதப்பட்டிருக்கோ அது கண்டிப்பா நடக்கும். நரகம்னா நரகம் தான். அதனால பாவத்தை செய்யறத குறைச்சாலே கடவுள் உங்க கூட இருப்பாருங்க. அதனால என்ன பூஜை அடுத்தது செய்யலான்னு யோசிக்கிறத விட அடுத்தவங்களுக்கு என்ன நல்லது செய்யலான்னு யோசிங்க.